ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மீ சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் மானோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் அனுகிரகத்தினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரியங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 26வது ஸ்தோத்திரத்தின் மகாத்மியம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரிய மந்திரம் என்பது ஓம் ஸ்ரீ சதீதேவியை நமஹா. ஓம் ஸ்ரீ சதீதேவியை நமஹா. ஸ்தோத்திரத்தினுடைய பலன் என்பது பகைமை நீங்குவதற்காக, அதாவது சத்ரு விஜயத்துக்காக. சத்ரு யாரும் இல்லாமல் இருக்கிறதான ஒரு நிலை ரொம்ப அபூர்வம். சில நேரங்களில் பிரகிருதி கூட நமக்கு சத்ருவாக அமையும். சில நேரம் நம்மளுடைய தலையெழுத்து விதி நமக்கு சத்ருவாக அமையும். சில நேரங்களில் நமக்கு கூட பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், வந்து சேர்ந்தவர்கள், இருப்பவர்கள் எல்லாரும் சத்துக்களாக வாய்ப்புண்டு. சில நேரங்களில் தனக்கு தானே சத்ருவாக வாய்ப்புண்டு. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். தன்னை பற்றி தானே ரொம்ப மட்டமான ஒரு சிந்தனையில் ஆழ்த்துக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் டிசப்பியர் ஆகி நெகட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே சூழ ஆரம்பிக்கும். அப்போ நாம் நமக்குள்ளேயே சொந்தமாக நாசத்தை அடைவோம். ஆகவே பகைமை என்பது எப்பேற்பட்ட விதமாகவும் வரலாம். சாதாரணமாக நமக்கு நம்மளுடைய பகைமையை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், ஜோதிஷ் சாஸ்திரத்தில் 3ஆம் பாவம் 6வது பாவம், இந்த 2 பாவங்களை வைத்துக்கொண்டு தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். 3 என்பது ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் இந்த ப்ராப்ளத்தை. 6ஆம் பாவம் என்பது என்ன விதமான நமக்கு பகை, என்ன விதமான ரோகம், என்ன விதமான சத்ரு நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுவார். தஸ்கராராதி விக்னாதி வியாத யக்ஷ தனுக்ஷதி மரணம் வாரி சஸ்திரேனா சிந்தனீயாகி சஷ்டதா. 6ஆம் பாவம் சத்ருவினால் நமக்கு என்னெல்லாம் வருதுங்கிறத பற்றி சொல்கிறது. ஆகவே மனிதர்களுடைய வாழ்விலேயே சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய ஜாதகத்திலே இருக்கு, அவங்களுக்கு யார் சத்ருவாக இருப்பார்கள். இந்த அலர்ஜி என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் சத்ரு பாதை தான். எனிவே, எல்லா விதமான சத்ரு பயமும் நீங்கி சத்ரு விஜயம் நமக்குள்ளே கைவருவதற்கு தான் இந்த ஸ்தோத்திரம் நமக்கு உதவுகிறது என்று சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துடைய மகாத்மியம் என்னது என்று எப்படி பார்த்தோமானா, சதாசிவனுடைய மகாத்மியத்தை பற்றி சொல்லுகிறது. சதாசிவனுக்கு அப்பேற்பட்டதான ஒரு பெருமை, ஒரு மகாத்மியம், ஒரு சொந்த நிலை. இதுக்கு மேலே ஒரு நிலை இல்லை, பரமாத்ம நிலை என்றதான பேர். அந்த நிலையில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு வரம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது, யார் கொடுத்தார்கள், எது காரணமாகிறது, அந்த ஒரு நிலையை பற்றி இருப்பதற்காக அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தையும் சொல்லப்படுகிறது. ஜபிக்க வேண்டிய முறை தினமும் காலையில். இது தினமும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்ல வேண்டியதான பிரயோக மந்திரம். காரணம், ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு அமாவாசை என்பது வரும். ஒரு வருஷத்தில் 12 அமாவாசை வருது. அது மினிமம் 6 அமாவாசையாவதும் காலையில் அமாவாசை அன்று கிழக்கு முகமாக அமர்ந்து 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து அவர்கள் சித்தி அடைய வேண்டும். அப்பேற்பட்டவர்களுக்கு பகைமை நீங்கி பாராட்டுகள் ஏற்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பதவிகளை அவர்கள் அடைவார்கள். எதற்காக அமாவாசை என்று சொல்லியிருக்கார்கள் என்றால், சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கக்கூடியதான தினத்தன்று தான் அமாவாசை ஏற்படும். அதாவது சதுர்தசி முடிஞ்ச அமாவாசை வருது. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பார்கள், அதுதான் அமாவாசை. சூரியன் என்றால் ஆத்மா, சந்திரன் என்றால் உடம்பு, ரயிஷ்சமே அப்படின்னு ருத்ரன் ஜமகத்தில் சொல்லுகிறது. நமக்கு உடம்பு, நல்ல உடம்பை கொடு இறைவா பரமேஸ்வரா அப்படின்னு வேண்டுகிற மந்திரம். ஆகவே அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாப்போல் இருக்கிறது என்றால் ரொம்ப உகந்த நாளாகிறது. அப்பொழுது என்னாகும் அப்படின்னா, சந்திரனை பூர்ணமாக மறைக்கப்படுகிறது சூரியனுடைய சக்தியினால். அப்பொழுதுதான் சந்திரனுக்கு பின்புறம் இருக்கக்கூடியதான
பிதிர்லோகத்தை நம்மளால் பார்க்க முடியும், அல்லது பிதர்களுக்கு நம்மளே பார்க்க முடியும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான தினம் அப்படி சொல்லுகிறார்கள். பிதர்களுக்கும் சத்ருக்கும் என்ன பாதை, என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோமானா, நம் முன்னோர்கள் தான் நம்மளுடைய இந்த வாழ்வுக்கு காரணம். அவர்கள் அப்ரீதமாக இருந்தால், அவர்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது வந்து நம்மளே பாதிக்கப்படும். நமக்கு எப்படி பாதை ஏற்படும் என்றால், அவர்களுடைய டிஎன்ஏ தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. டிஎன்ஏ அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கரைஞ்சிடாது, கெட்டு போயிடாது. அது வாட்டுக்கு இருக்கும். மினிமம் 5000 இயர்ஸாவது இருக்கும். மொத்தமாக நாசமாக போனோம்னா 64,000 வருஷம் ஆகும் அப்படிங்கிறான் இந்த மாடர்ன் சயின்ஸு. நம்ம ஒரு 7 தலைமுறை வச்சுருந்தா கூட 60-50 வருஷம் வச்சுக்கோங்க, 7 தலைமுறை வச்சுருந்தா கூட இந்த டிஎன்ஏக்கு கலப்படம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிவு வந்துட்டு ஏற்படும். இதுக்கு முன்னாடித்த ஸ்லோகங்கள் அது நான் சொன்னேன் எனக்கு. அதை பற்றி அம்மாவினுடைய டிஎன்ஏலேருந்து ஒரு 5000 ஜீன் செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவ் அது பெண்ணுக்கு வரும். அது பெண் வழியாக, பெண் தலைமுறை வழியாக மட்டும்தான் அது இந்த பிரபஞ்சத்தில் நாடி நிற்கும். அதே மாதிரி ஆண்களுடைய பிதாவினிடம் இருந்து புத்திரனுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும். ஆகவே அந்த புத்திர சந்ததிக்கு இன்னொரு புத்திரன் இல்லாமல் போச்சுன்னா அந்த தலைமுறை ஆல்ரெடி சீஸ்டு, ஓவர். அந்த தலைமுறை கிடையாது. ஆனால் நம்ம சொல்லிப்போம் சும்மா 3 தலைமுறை பிரபிதாமக பிதாமக பிதா அப்படின்னு சொல்லி கோத்திரம் கொண்டாடுகிறோம். ஆனால் அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை என்றாலே அந்த கோத்திரம் முடிஞ்சு கொடுத்து. அதுக்கு தடவு வரக்கூடாது, அதை நீடிச்சிருக்க வேண்டும். மினிமம் 7 தலைமுறையாவதும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் பலவிதமான யாகயஜ்ஞாதிகள், வேதத்தில் விதிக்கப்பட்டதான கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்டதான வழிமுறைகள் எல்லாம் கைப்பற்றி நாம் எப்படியாவதும் ஒரு புதல்வனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது ஒரு பெண் வழியாகவும் அது தொடரலாம். மாதாவிடமிருந்து பெண்ணுக்கு வந்து, பெண்ணிடமிருந்து இன்னொரு பெண்ணுக்கு போய் இப்படி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்போ குழந்தை பேர் இல்லாமல் ஆகிறதோ அன்றைக்கி அது முடிஞ்சிடும். அது ஓவர். அந்த கோத்திரம் மீன்ஸ் அந்த தலைமுறை டிஸ்கண்டினியூ ஆகிடுது. இப்போது இவங்களுடைய கோபதாபங்கள் எல்லாம் நம்மளை எப்படி பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது புரிஞ்சு முடிச்சு. அவங்க வந்து எப்போவுமே ஜெனரலாகவே வந்து எப்போவும் மெடிடேட்டிவ் மோடில் உட்காந்துருப்பா. எப்போவுமே தியானத்தில் உட்கார வழக்கம் தான் பிதர்களுக்கு. சொர்ணம் போல ஜொலிக்கக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியவர்கள், சதா சந்திருப்தராக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பார்வை அமாவாசை அன்று அவர்களுடைய உடம்பிலிருந்து உற்பத்தியான டிஎன்ஏ இருக்கக்கூடியதான ஜனங்களிடம் வருகிறது. அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அஸ்ரீகரமாக நடைமுறை அற்று சிஷ்டாச்சாரம் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் தாறுமாறாக நடக்கிற நேரத்தில் அது என்னாகும் அப்படின்னா, அந்த கதிர்கள், அந்த ஒலிக்கதிர்கள் வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு ராங்காக பாதிக்கப்படும் நம்ம உடம்பில். ஃபார் எக்ஸாம்பிள், வெயில் காலத்தில் வெயில் நம்ம உடம்பை பட்டால் நமக்கு சூரியன்கிட்ட கோபம் வரும், சபிப்போம். என்ன அந்த மாதிரி கொதிக்கிறது, சூரியனுக்கு என்ன கொஞ்சம் கூட தெய்வதர்சனம் இல்லையா அப்படின்னு. அதே சூரியனுடைய அந்த கதிர்கள் வந்து மழைக்காலம் குளிர்காலத்தில் நம்ம மேலே பட்டது அப்படின்னா, ஆஹா சூரிய பகவானுக்கு எங்கிட்ட எவ்வளோ கருணை, ரொம்ப சுகமாக இருக்குது இந்த வெயில் உடம்புல பட்டா அப்படின்னு தோணும். இப்போ நாம் நன்னாக இருந்தோமானா, நல்ல சுச்சுவேஷன் அமைத்து கொடுத்தோமானா அந்த கதிர்கள் வந்து நமக்கு நல்லது பண்ணும், ஃபேவர் பண்ணும். அதில் நமக்கு வந்து இன்ஃபேவரபுளாக இருக்கும். இதுதான் நமக்கு நம்மளுடைய சத்ரு பாதை என்பது வந்து ஏற்படுகிறது. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் தான் நமக்கு சத்ருவும் மித்ருவும் எல்லாம். அப்படி ரொம்ப சிறப்பான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. நிவேதனம் என்பது வந்து சர்க்கரை பொங்கல், அதாவது பாயசம், வெள்ளை பாயசம், சர்க்கரை பொங்கல் நிவேத்தியமாக கொடுக்க வேண்டும். இதற்குரியதான ஒரு யந்திரம், ஒரு விசித்திரமான யந்திரம், சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மலையாளத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி ஷா அப்படின்னு எழுதினோமான எப்படி இருக்கும், ஒரு சின்ன ரா போட்டுட்டு நீளமாக எடுத்து மேலே சுழிச்சு கீழே இருக்கிறதுக்கு ஷா. அந்த சம்ஸ்கிருதத்தில் எழுதுறதை தவிர்த்து மலையாளம் அல்லது தமிழ் எழுதுறத ஷா எப்படி இருக்கும் அதே மாதிரி எழுதி அதுக்கு மேலே ஒரு திரிசூலத்தை வரைச்சு 2 பீஜாட்சர மந்திரம் க்ளீம் க்ளீம் அப்படின்னு 2 தடவை, ஒன்று இந்த பா மாதிரி இருக்கிறதான ஏரியாவுக்குள்ளே, ஒன்று வந்து ஸ்கொயரிஷாக இருக்கக்கூடியதான ஏரியாவுக்குள்ளே, 2 பக்கம் பக்கமாக க்ளீம் அப்படிங்கிறதான் பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். இதுதான் இதற்குரியதான சக்கரம். இனிமே இந்த ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ பெரிய மகாத்மியம் இருக்குது என்பதை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். பல ஜென்மாக்கள் செஞ்சதான புண்ணியத்தினால் மட்டும்தான் இந்த மாதிரி மகா ஸ்தோத்திரங்களுடைய அர்த்த மகாத்மங்களை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இது தெரிஞ்சுனா மட்டும் போராது, நம்ம உடம்புக்குள்ளே இறங்க வேண்டும். அது நம்மளுடைய செல்ஸில் கலக்கிறோம், ஒவ்வொரு அணுவிலையும் அது மிக்ஸ் ஆகணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப கேட்டு இதுக்கு நிதித்தியாசனம்னு சொல்லுவா, அது பண்ணணும். விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி ஹரிஹி ஆப்னோதி விரதிம் விநாசம் கீநாசகா பஜதி தனதஹ
யாதி நிதனம் விதந்திரி மகேந்திரி விதர திரபி சம்மீலித திருஷா மகா சம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி த்வத் பதிரசௌ விரிஞ்சிஹி பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशो भजति धनथो यादि निधनं विधन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सदि त्वत्पतिरसौ விரஞ்சி அப்படின்னா பிரம்மா, படைப்புக்குரியதான பிரம்மதேவர், அவருக்கு விரஞ்சின்னு பேர். சிருஷ்டிக்கப்படக்கூடியவர், சிருஷ்டியை செய்பவர் என்பது அர்த்தம். அந்த பிரம்மாவுக்கு மரணம் ஏற்படுகிறது. அதை தவிர்த்து விரஜதி ஹரிஹி ஆப்னோதி, அந்த விஷ்ணுவுக்கும் மரணம் என்பது ஏற்படுகிறது. இங்கே மரணம் என்றால் அவர்களுடைய வேலையை முடித்துக் கொள்வது. அவர் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்காரோ அந்த வேலை முடிஞ்சு கொடுத்துனா மரணம். ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, உடம்புக்குத்தான் மரணம். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் கிரியை கர்மா என்பது நம்மளை ஒட்டி இருக்கும். உடம்பு போனதுக்கு அப்புறமா கர்மா கிடையாது. ரொம்ப முக்கியம். அது மனிதர்களானாலும் விலங்குகளானாலும் செடிகொடி மரங்களானாலும் தெய்வமானாலும் எல்லாருக்கும் சமம், ஈக்குவலானது. தெய்வம் என்பவர்கள் நம்மளோட சீனியர், கொஞ்சம் ஹை புண்ணியம் இருக்கக்கூடியவா, நம்ம ரொம்ப கம்மியானவா, அவ்வளோதான் வித்தியாசம். சக்தத்தில் அம்பாளுடைய கண் முன்னாடி எல்லாருக்கும் அம்பாள் சமமாக பார்க்குறா, எல்லாருக்கும் சான்ஸை கொடுக்குறா. பிரம்மபதத்தை அடைவதற்காக பிரம்மாவாகத்துக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறா தேவி என்ற அர்த்தம். ஹரிஹி ஆப்னோதி, அந்த விஷ்ணுவுக்கும் அதே கதி தான் வருது. அதாவது உடம்பை இழந்து விடுகிறார், அப்புறமா என்ன ஆகிடும், அவருடைய மூலத்தில் போய் சேருவார். அவங்க அவர் எதுலேருந்து உற்பத்தி ஆகிறாரோ அதில் போய் சேருவார். இதெல்லாம் முன்னாடி சிலவங்களை படிச்சுட்டோம். விரதிம் விநாசம், கடைசியில் கீ நாசகா பஜதி, இந்த எல்லாருக்கும் மரணத்தை கொடுக்கக்கூடியதான யமன் அவரும் மரணத்தை அடைகிறார். தவிர்த்து தனதகா யாதி, குபேரனும் மரணத்தை அடைகிறார். அதாவது அஷ்டதிக்பாலகர்களும் மரணத்தை அடைகிறார்கள். இந்திரன், அக்னி, குபேரன், வருணன், வாயு, நிருதி, இப்படி வரிசையா அஷ்டதிக்பாலகர்கள் இருக்கார்கள். அந்த அஷ்டதிக்பாலகர்களும் அது ரொம்ப முக்கியமானவன் இந்த குபேரன் என்பவர், இந்திரனை தவிர்த்து. நிதனம் விதந்திரி, அவங்களும் நாசத்தை அடைகிறார்கள். மகேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா, கண்களை எப்பொழுதும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த 14 மனுக்கள். அவர்களுக்கு எப்பவுமே சோம்பேறித்தனம் என்பதே இல்லை. அவர்களுக்கு டயர்ட்னஸ் கிடையாது, அவர்களுக்கு தூக்கமும் கிடையாது, கண் திறந்தே இருக்கும். முன்னைய காலத்தில் கதையில், ட்ராமாவில், சினிமா எல்லாம் கூட பார்க்கலாம். தேவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும், திவ்யாத்மாவை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி கண்ணு சிமிட்டாதவர் யாரோ அவங்க தெய்வ தத்துவம் அடைந்தவர்கள். இன்று மனித உலகத்திலேயும் கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து கொண்டே பேசிட்டு எந்த விதமான ஒரு ஆக்ஷன்ஸும் கண்ணுக்கு கொடுக்காம வச்சுக்கிற ஒரு மகாத்மா இருந்தார். எல்லாருக்கும் அவரை பிடிக்காது, பல பேர் அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கா. ஆனால் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலாசபர். இந்த உலகம் இன்ன வரைக்கும் அதை மாதிரி ஒரு ஃபிலாசபரை பார்த்தது ரேர். ரொம்ப எண்ணிக்கைக்குள்ளவர்கள் தான் இருக்கார்கள். அதில் ஒருத்தர் தான் ஓஷோ என்று பெயர் அவருக்கு. எல்லாருக்கும் தெரியும் ஓஷோவை பற்றி, நான் ஜாஸ்தி சொல்லவே வேண்டாம். அவர் பேசுறது கண்ணை மூடவே மாட்டார், கண்ணை திறந்தே தான் இருக்கு அவருக்கு. தூங்குற நேரத்துலையும் அவர் கண்ணை திறந்தே தான் இருப்பார். அவர் உயிர் வாழறதான ஒரு தேவநாட்டமாக வாழ்ந்தார். தேவர்களுக்கு இனியும் நிறைய சின்னங்களை சொல்லியிருக்கு. அவர்களுடைய உடம்பில் இருக்கிறதான மாலை வாடாது, வாடாமலர்களை கொண்டு அடிந்திருக்கக்கூடாது. அதாவது உடம்புல சூடு இல்லை, தேகச்சூடு இருக்கிறவங்களுக்கு தான் உடம்பு வாடும். சில பேருக்கு சொர்ணம் போட்டாலே, சொர்ண மாலை போட்டாலே கருப்பாக போயிடும், அதுக்கு அலர்ஜின்னு பேர். அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடியதான கெமிக்கல் இந்த மெட்டலோட பந்தத்துவம் ஏற்படுறதுனால, அதாவது சொர்ணம் ஒரு மெட்டல் தான், உடம்பு ஒரு மெட்டல் தான். இது அதில் படுற நேரத்தில் அது நம்ம அந்த கறியில் மரண தீஞ்சு போகிற மாதிரி அழிஞ்சு போயிடுறது, சொர்ணத்தினுடைய கலர் போயிடும், அது செம்பு மட்டும் பாக்கி வரும். உடம்பில் சூடு இருக்கிறவங்க தான் வேகம் எல்லாம் வாடி போகும், வேர்வை ஜாஸ்தி வரும், போட்டுருக்கிறதான ஆடையுடைய எல்லாம் துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாதான் தேவர்களுடைய குவாலிட்டிஸ்.
அப்புறமா கால் வந்து பூமியில் பதியாது. அவர்கள் பூமி தத்துவத்தில் ஒட்டாதவர்கள். ஏரில் வந்து பபிள்ஸ் ஆட்டமாக அப்படி பறந்து ஃப்ளோட் பண்ணக்கூடிய. அதனால தான் தேவலோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மேலே எங்கேயோ இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற வழக்கமான 14 மனுக்களுடைய சங்கமும் அஸ்தமமாகிறது. மகாசம்ஹாரேஸ்மின், அப்படி ஒரு மகா பிரளய காலத்தில் வந்து விஹரதி, யார் விஹரம் பண்ணி கொண்டிருக்கா? ஒரே ஒருவர் மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கார். சதிஹி, பதிவிரதையான மகா திரிபுரசுந்தரி. தொத்பதிரசோ, உன்னுடைய கணவன் என்கிறதான பரமாத்மாவான பரமசிவன் ஒருவன் மட்டுமே உயிர் வாழ்ந்து மற்ற அனைத்து உயிர் ஜனங்களும் உயிர் தத்துவங்களும் அவர்களுடைய தேகத்தை அவர்கள் நாசமடைந்து தேகத்தியாகம் செஞ்சு வெறும் உயிர்களாக மட்டுமே அத்தனை உயிர்களும் வந்து இந்த பரமாத்மாவில் வந்து ஐக்கியமாகி விடுகிறது. இதற்கான காரணம் சதி, நீ பதிவிரதை என்பதனால் மட்டுமே தான். உன்னுடைய பாதிவிரத்தம் தானே இந்த பரமசிவனை வந்து உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் இறந்து போகிறார்கள், ஒருவர் கூட பாக்கி இருக்கிறதில்லை. மகா பிரளய சாட்சின்னேன மகா லலிதா சஹஸ்ரநாமத்தில் மகா பிரளய காலத்தில் வந்து சர்வம் அழிந்து போகிறது, பிரம்மாதிகளும் அழிந்து போகிறார்கள். முன்னாடியே சொன்ன ஈஸ்வர கிருத்தத்தில் இருக்கிறதான பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் கடைசியில் சதாசிவன் ஐக்கியமாகிறார்கள். அந்த சதாசிவன் மட்டும் பாக்கி வருகிறார். அதற்கான அந்த மகாத்மத்தை எடுத்து சொன்னார். அதாவது பிரம்மா வந்து மரணத்தை அடைகிறார், விஷ்ணுவும் அந்த கடைசி நாளை அடைகிறார். அந்தகன் என்கிறதான யமன், அவரும் யமதர்மன். யமதர்மன் வந்து ரொம்ப சாத்விகமாக இருப்பார், யமன் வந்து ரொம்ப தாமசிகமாக இருப்பார். குபேரன் பணத்துக்கு அதிபதி, நார்த் ஜோனுக்கு இன்சார்ஜு, ஈசான கோனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர், பரமசிவனுடைய பக்கத்திலே இருந்து இருக்கக்கூடியவர். அப்படிலாம் உண்டு. இப்போ குபேரனுக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு. 14 மனுக்கள் இவர்களுடைய சங்கமம், அதாவது இவர்களுடைய சங்கம் பூராவுமே கண்விழிகளை எப்பவும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான மகான்கள் இவர்கள். அவர்கள் எல்லாருமே வந்து இந்த மகா பிரளயத்தில் வந்து அழிந்து போகிறார்கள். ஆனால் பரமசிவன் ஒருவர் மட்டும் அப்பேற்பட்டதான மகா பிரளய காலத்திலையும் உயிர் வாழ்ந்து உன்னுடன் சல்லாபம் செய்து கொண்டிருக்கிறார், கிரீடை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பிரம்மாதி சர்வ தத்துவங்களும் இந்த பிரம்மாண்டத்திலிருந்து அப்பிரத்யட்சமாகி கடைசியில் ஒரே ஒருவர் மட்டும் பாக்கியாகக்கூடியதான அந்த சதாசிவன், அவர் வந்து உயிர் வாழறதுக்குள்ளான காரணம் உன்னுடைய திருமாங்கல்யத்தினுடைய சக்தி, உன்னுடைய பாதிவிரதத்தினுடைய மகாத்மந்தான் என்று சொல்கிறார். இந்த வித்யா என்பது வந்து ஸ்ரீவித்யா மகாத்மியம். யாரெல்லாம் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறாலோ, ஸ்ரீவித்யா உபாசனையே முக்தி ஹேதுகு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீவித்யா என்றதான் நாமத்தை சொன்னாலே முக்தி கிடைத்து விடும். ஆத்மவித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதாயே நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் மந்திரம் இருக்கு. அதில் இந்த 15 பேர் மொத்தம் 12 + 3 அப்படி 15 பேர் வந்து ரொம்ப முக்கியமான தேவி உபாசிகர்கள் இருக்கார்கள். மனு வித்யா சந்திர வித்யாவில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மனு வித்யா சந்திர வித்யா அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு. மனு மகர்ஷி, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரா ஒரே ஒரு பெண்மணி அம்பாளுக்கு தெய்வ உபாசியாக இருக்கா. மன்மதன், அகத்தியர், அக்னி பகவான், சூரியன், இந்திரன், ஸ்கந்தன், சிவன், துர்வாசா, குரோதாபட்டாகாரன் அப்படியே ஒரு பேர் இருக்கு. குரோதத்தினாலேயே, குரோதந்தான் அவருடைய அழகை, அவரோட ஆபரணம், ஆடை எல்லாமே வந்து கோபத்தினாலேயே உருவாக்கி கோபத்திலே வாழக்கூடியவர். அதுதான் குரோதாபட்டாரகன்னு பேர் இருக்கு. அம்பாளுடைய வந்து கர்கமாலா ஸ்தோத்திரத்தில் குரோதா பட்டாரிகாயை நமஹான்னு ஒரு வார்த்தை, ஒரு குடிநாமம் வரும். அடுத்ததாக நந்திகேஸ்வரன், ஹரி, யமன், இப்படி 15 பேர் அம்பாளுக்கு வந்து உபாசிகர்களாக இருக்கார்கள். இவங்க சொல்றதெல்லாம் பிரமாணம், இவங்க கண்டுபிடித்ததான சித்தாந்தங்கள் ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு அர்த்தம் வருது. இனிமேல் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விரஞ்சிகி பஞ்சத்துவம், இந்த மகா பிரளய காலத்தில் எல்லாம் நாசமாகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இதனுடைய மகாத்மியம் என்ன? பொதுவாக வந்து 4 பிரளயங்களை பற்றி சொல்லுகிறது புராணங்கள் எல்லாமே. அதில் வந்து நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருதீக பிரளயம், அத்தியந்திக பிரளயம், இப்படி 4 பிரளயங்கள். இந்த எல்லா பிரளயங்களுமாக சேர்ந்தா மகா பிரளயம் அப்படின்னு பேர். நித்திய பிரளயம் அப்படின்னா டெய்லி இறந்து போகிறது.
நாம் கண்ணு முன்னாடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த பூலோகத்தில் 70 பேர் பிறந்தார்கள் அப்படின்னா 52 பேர் இறந்து போகிறான். இது நித்திய பிரளயம். 1. 2, இரவு நாம் படுத்து தூங்குறோம், மறுநாளை காலையில் எழுந்திருக்கிறோம். தூங்குற வரைக்கும் நமக்கு நம்மளுடைய அவேர்னஸ் இருந்தது. தூங்கினதுக்கப்புறம் நம்ம இறந்து போயிட்டோம். நம்மளுடைய பாடி கான்ஷியஸ்னஸ் டிஸப்பியர் ஆகிடுது. நாம் இருக்கோமா இல்லையா ஒன்றும் தெரியாது நமக்கு. காலையில் தூங்கி எழுந்திருக்கிற நேரத்தில், இப்போல்லாம் காலையிலே தூங்கி எழுந்திருக்கிறதுல கண்ட நேரத்தில் தூங்குறா, கண்ட நேரத்தில் எழுந்திருக்கிறா. அதனால் இது பிரசஸ்தியே இல்லாமல் ஆகுது. இப்போது எல்லாம் பிரேதங்களாகட்டும், பிசாசுகளாகட்டும், அசுரர்களாகட்டும் எல்லாமாகும் வாழ்க்கை இப்போ இந்த காலத்தில். அதனால் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் எதுவும் அப்ளிகபிள் இல்லைங்கிற மாதிரியாக ஒவ்வொருடைய நடைமுறை இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ மனிதர்கள் எல்லாம் பூதப்பிரேத பிசாசுகளாகட்டும் ஆக்ட் பண்ணுறதுனால ஒரிஜினல் பூதப்பிரேத பிசாசுகள்லாம் ஓடுறது இவங்களை பார்த்துட்டு. அவெல்லாம் வரவே மாட்டேங்கிறா. இப்போ கூப்பிட்டா கூட ஆவாகனம் பண்ணால் கூட உட்கார மாட்டேங்கிறா. அப்படி ஒரு நிலைமை இருக்குது இப்போது. எனிவே, அப்போ இந்த நித்திய பிரளயத்தில் எல்லாம் அன்னன்னைக்கு இறந்து போய் அன்னன்னைக்கு பிறக்கிறது. இதெல்லாம் நித்திய பிரளயம். சர்வ ஜந்துக்களுக்கும் இது அப்ளிகபிள். அடுத்ததாக நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயம் என்பது ஒரு கல்பம், அதாவது 1000 ஒரு பிரம்மாவுக்கு 100 வயசு, அதாவது 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பமாகிறது. அதான் பிரம்மாவனுடைய ஆயுசு. பிரம்மாவுக்கு ஆயுசு எப்படின்னு கேட்டால் 43 கோடி வருஷங்கள், மனித வருஷம். அதாவது 4300 மில்லியன் இயர்ஸ் ஈக்குவல் டு ஒரு பிரம்மாவனுடைய ஆயுசு. அப்போ ஒரு பிரம்மாவனுடைய ஒரு கல்பத்தில் இந்த நைமித்திக பிரளயம் என்பது உண்டாகும். பிரம்மா தன்னுடைய ஆயுசை பூர்த்தி பண்ணிட்டாரானா உடனடியாகவே ஒரு பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயத்துக்கு பேர் நைமித்திக பிரளயம். இந்த நைமித்திக பிரளயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சமஸ்த ஜீவராசிகளும் அழிஞ்சு பிரம்மாவனுடைய படைப்பினால் உருவான எல்லா பொருள்களும் அழியும். ஆனால் பிரம்மாவை தவிர்த்து சில பேரெல்லாம் படைப்பு தொழில் இருக்கா. இப்போது சிவபுராணத்திலாம் பார்த்துருக்கோம் நாமல். ருத்ரனே ஏகாதச ருத்ரனாக இருந்து அவரே படைப்பு தொழிலை பார்த்துட்டார். இந்த பிரம்மா ஹர்த்தாலுக்கு போன காலம், ஸ்ட்ரைக் பண்ணப்போ. அப்புறம் அவர் நாளைக்கு முருகன் பார்த்துட்டு இருக்கார். அப்புறமா நம்ம விஸ்வாமித்திர மகர்ஷி படிச்சிருக்கார். ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கா. அப்படி அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே பிரம்ம பிரளயத்துக்குள்ளே மாட்டின்னு விடும். இதுக்கு தான் நைமித்திக பிரளயம் என்று பெயர். அடுத்ததாக பிராகிருதிக பிரளயம்ங்கிறதான ஒரு பிரளயம் இருக்குது. பிரகிருதிக்கு வரக்கூடியதான பிரளயம், அதாவது பஞ்சபூதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆகாயம், அக்னிர்வாயு, அக்னிராபகா, பிருத்திவி. ஆகாயம், வாயு, அக்னிராப, பிருத்திவி அப்படிங்கிறதான பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டு. சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரசகந்தம். இதுக்கு தன்மாத்திரா என்றதான பெயர். இவர்கள் எல்லாமே ஆகாயம்தான் டாப் மோஸ்ட்டு, அதுக்கு கீழே இருக்கிற நிலை, அதுக்கு கீழே இருக்கிற நிலை, அதுக்கு கீழே கடைசியில் இருக்கக்கூடியது பிருத்திவி. அப்போ அந்த பிருத்திவி என்பது பிருத்திவிங்கிறது என்ன ஆகும்னா, ஜலத்தில் சம்மேளிதமாகிடும். ஜலம் அக்னியில் சம்மேளிதமாகிடும். அக்னி வாயுவில் சம்மேளிதமாகும். வாயு ஆகாயத்தில் சம்மேளிதமாகும். அப்போ சீனியர்ஸ் எல்லாம் போயிட்டா அப்படின்னா ஜூனியர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி ரன் அவே. அதாவது சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் என்பது கந்தம் ஜலத்தை சேர்ந்தது. அப்புறமா ரசம் என்பது பூமியை சேர்ந்தது, மட். பகவான் மண்ணை தின்றதான ஒரு கதை உண்டு பாகவதத்தில், கிருஷ்ணாவதார காலத்தில். எல்லாம் பெரிய 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 தத்துவங்கள் இதில் வர்ணிக்க புறப்பட்டால் அவ்வளோதான், ஹவர்ஸ் கணக்கில் போகும். நமக்கு சரி வராது. எபிசோடு டைமிங் வி ஹவ் டு ஸ்ட்ரிக்ட். எனிவே, அப்படி ஒவ்வொரு மாத்திரைகள், சின்ன மாத்திரை பெருசில் பெருசு பெருசில் பெருசு பெருசில் அப்படி மிக்ஸாக அந்த எல்லா மூல பிரகிருதியிலிருந்து உற்பத்தியான பிரகிருதிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதான பிரகிருதியை கட்டி காப்பாற்றக்கூடியதான மகாசக்திகள் இந்த 10 பேர். ஆகாயம், வாயு, அக்னி, ஆப, பிருத்திவி. அதே மாதிரி சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். இது ஒவ்வொன்றுடைய தன்மாத்திரை. ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை என்பது சப்தா, வாயுவினுடையது ஸ்பர்ஷம். அப்படி வரிசையாக நிற்கலாம். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். அப்புறமா 4 அந்தக்கரணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி எல்லாம் ஒன்று மிக்ஸ் அவள்லாம் கூட டிசப்பேர் ஆகிடுவா. சர்வம் வில் கோ பேக் டு த சோர்ஸ். ஸ்ரோதஸுக்குள்ளே மாட்டிக்கிறது எல்லாம். எங்கிருந்து யார் தன்னுடைய பிறவிக்கு காரணமோ அவரிடமே ஒட்டிக்கிறது. அப்படி எல்லாம் போய் சேர்ந்துடும். இதுதான் பிரகிருதிக்கு வரக்கூடியதான பிரளயம். அப்போ பிரகிருதிங்கிறது இல்லை. பிரகிருதி இல்லாமல் என்ன ஆகும்? ஒரு உயிரினங்களும் வாழ முடியாது.
அடுத்ததாக ஆத்தியந்திக பிரளயம் அப்படிங்கிறதான ஒரு பிரளயம் இருக்குது. ஆத்தியந்திக பிரளயம்ங்கிறது வந்துட்டு மனித ராசிகளும் தேவர்களும் உயிர் வாழ்கின்ற காலத்திலே ஆன்மீக நெறியினால ஆன்மீக சக்தியினால அடையக்கூடியதான ஜீவன் முக்தின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமே. உயிரோடு இருக்கிறதே வந்து இறந்து போகிறது. நடமாடும் தெய்வம் எல்லாம் நடமாடும் ஆத்மா, பிரேதம்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப கீழ்ப்பட்டதான ஒரு நிலை. பிரேதம்ங்கிறது வந்து ஒரு ஒரு மட்டமான நிலை. அது பிரகிருதியிலேருந்து விட்டு இருக்கக்கூடியது. பிரகிருதியில் கிடச்சிருக்கக்கூடியது. பிரகிருதியில் இருக்கிறதார் எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு பேர் தான் பிரேதம். எல்லாம் இருந்தும் ஒன்றும் அனுபவிக்க முடியாத நிலை பிரேதத்துவம். பிரேத சாவுன்னு இருக்கும் ஜாதகங்களில். ராகு சம்பந்தம், குடிக சம்பந்தம், கேது சம்பந்தம், சனியோட சம்பந்தம் இதெல்லாம் வர நேரத்தில் பிரேத பாதைங்கிறது ஒன்று உண்டு. இதை பற்றியெல்லாம் நம்ம எபிசோட் போட்டிருக்கோம். அதெல்லாம் படித்து பாருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் நல்லா புரியற மாதிரி தெரியும். அப்படி எல்லா தத்துவங்களும் ஒன்றுக்குள்ள மடிந்து விடுகிறது. இப்படி 4 முக்கியமான பிரளயங்கள். இதுக்கு பேரு தான் இந்த சர்வத்தையும் அடக்கி ஒடுக்கி சதாசிவனும் சக்தியும் மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு நிலைமைக்கு பேர் தான் மகா பிரளயம். அப்படி சர்வம் அழிந்து போகக்கூடியதான நிலைமையிலையும் ஒரே ஒருவர் மட்டும் பாக்கி வருகிறார். அவருக்கு பேர் தான் சதாசிவன். அந்த அவர் பாக்கி வரத்துக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய பாதிவிருத்த மகாத்மியம், நீ பதிவிரதியாக இருக்கணும் என்று விரும்புகிறாய். அதனால சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசின்யை நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாமம் இருக்குது. மகா பிரளய சாட்சின்யை நமஹான்னு இன்னொரு நாமம் இருக்குது. சதாசிவ பதிவிரதாயை நமஹா இன்னொரு புண்ணிய நாமம் இருக்குது. சுமங்கலி சுககரி சுவேஷாட்யா சுவாசின்னர்ச்சன பிரீதாயே அப்படிங்கிறதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடியதான நாமங்கள். இனிமே பராசக்திக்கு வந்து மகா திரிபுரசுந்தரியான லலிதாம்பிகைக்கு வந்து பரமசிவன் ஒரு திருமங்கல்ய ஆவரணத்தை கொடுத்திருக்கார். அதாவது கல்யாணமாதனுடைய குறிப்பாக சிம்போலிக் கிஃப்ட். அதுதான் இந்த சுமங்கல்ய ஆபரணம். அதை கொடுப்பதற்கு பராசக்தி அவர்கிட்ட எதையும் ஃப்ரீயாக வாங்கிக்கலையா. அவ்வளோ ஒரு பெரிய சக்தி அங்கே சொல்கிறதாங்க. அவர் தாடி கொடுத்தார், ஓகே, ஏதோ ஃப்ரீயாக கிடச்சி வாங்கி போட்டு அப்படி கிடையாதா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் பிரதமாத்தியாயத்தில் மாதிரவதாரத்திலே இருக்கிறதான ஒரு மந்திரம். காமேச பத்தமாங்கல்ய சூத்திர சோபித கந்தராயே நமஹா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதாயே நமஹா காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தன்யே நமஹா. அதுதான் அந்த மந்திரம். காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தன்யே நமஹா. காமேஸ்வரனுடைய பிரேமரத்னம் என்பது வந்து அம்பாளுக்கு கொடுத்திருக்கக்கூடியதான திருமங்கல்யம் தானம். சதாசிவன் வந்து அம்பாளுக்கு திருமணம், அம்பாளை தன்னுடைய தர்மபத்னியாக வைத்துக்கொண்டு அந்த பட்டத்தை கொடுப்பதற்காக அவர் வந்து பிரேமரத்னம், தன்னுடைய பிரேமத்தை வந்து ரத்னமாக படைத்து அதே வந்து அம்பாளுடைய திருக்கழுத்தில் சாத்துறார். பிரேமரத்ன மணி பிரணிபணஸ்தன்னே நமஹா. அதை வாங்கிட்டு பராசக்தி என்ன பண்ணுறாளாம், ஏதோ சதாசிவன் நமக்கு வந்து கொடுத்துட்டாரே அப்படின்னு வாங்கிக்காம தன்னுடைய 2 ஸ்தனங்களை வந்து அவருக்கு கொடுக்குறாளாம். பெரிய ஒரு மகாத்மியம் இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ரொம்ப பெரிய சக்தி வாழ்ந்தது. ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடியதான பெரிய ஒரு அழகு, ஒரு சம்பத் என்பது வந்து அவர்களுடைய ஸ்தனங்கள். அதை வந்து பரமேஸ்வரனுக்கு கொடுக்குறாள் தேவி. இதை வச்சுக்கோ, நீ எனக்கு தாலி கொடுத்தா இல்லவா, எனக்கு திருமங்கல்யத்தை கொடுத்தா இல்லவா, எனக்கு சௌபாகியத்தை கொடுத்தா இல்லவா, அதுக்கு தான் உனக்கு நான் பரிசாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு மந்திரம் அது. இதில் ரொம்ப ஆபாசமாகலாம் நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. ஏற்கனவே மனித ராசிகளும் இந்த மாதிரி கிஃப்டை தான் கொடுக்குறா. இதுதான் பிற்கால தேவையில்லாமல் இந்த டௌரி கூரியெல்லாம் வந்து பிராணம் வாங்குறது. இனிமேல் பிரம்மாவனுடைய மகாத்மத்தை தெரிஞ்சுப்போம். அதாவது பிரம்மதேவன் என்பவர் வந்துட்டு பிரா அப்படின்னாலே ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதான தத்துவம். எல்லாத்தையும் தன்னுள்ளே சுயமேவ சிருஷ்டி செய்யக்கூடியதான தகுதிக்கு பேர் பிரா. மா அப்படின்னா ஜீவசக்தி அல்லது பிராணசக்தி. ஸோ படைத்த ஒரு பொருளில் அதுக்கு தேவையான ஜீவன் அல்லது அந்த ஆத்மாவை கூட்டி இணைப்பதுக்கு பேர், அவருக்கு பேர் தான் பிரம்மா. அப்பேற்பட்டதான பிரம்மாவனுடைய ஒரு நாள் என்பது வந்து 14 மனுக்கள் வாழ்கிறார்கள். அதாவது பிரம்மாவனுடைய ஒரு நாளில் 14 மனுக்கள் அவங்களுடைய ஆட்சியை முடிச்சுட்டு போயிடுறான். ஒரு மாதத்தில் 240 மனுக்கள் உருவாகிறார்கள். ஒரு வருஷத்தில் 5040 மனுக்கள் வந்து போகிறார்கள். அவருடைய ஒரு ஆயுசு 100 வருஷம். பிரம்ம வருஷம் 100 வருஷம் அவருடைய ஆயுசு.
அதாவது மனிதனுடைய 43,000 கோடி வருஷம், 43 கோடி வருஷம். இது பிரம்மாவுக்கு 100 வயசுங்கிறதான ஒரு ஆயுசு, இதான் ஒரு கல்பமாக இருக்கும். அது 5,04,000 மனுக்கள் போகிறார்கள். ஒரு மனுவுக்கு 72 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு மனு. அதில் ஒரு இந்திரன் ரொட்டேஷனில் வர்றார். இப்படி 14 மனுக்கள் அவர்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள். இப்போது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 5,04,000 மனுக்கள் இருக்கா அப்படின்னு. வரல எங்கே இருக்கா? ஒரே உலகத்திலையா? கிடையாது. இதே மாதிரி அனந்த கோடி பிரம்மாண்ட ஜன்னீதி விக்கிரகாயே நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் பல கோடி அண்டங்கள் இருக்கிறது. அந்த அண்டங்களில் எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியதான மனுக்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம உலகத்தில் இப்போ நமக்கு வைவஸ்வத மன்வந்தரம் நடக்கிறது. வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும் சதிதமே கலீகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பிரபாதீனாம் ஷஷ்டியாக சம்பத்சரானாம் மத்தியே. இவர் நம்ம டே டைம் முடிஞ்சிட்டு நைட் பாட்டுக்கு போயின்னு இருக்கார் பிரம்மதேவர். அதாவது அர்த்த கல்பமாகிட்டது. இந்த பிரம்மதேவனுக்கு அவருடைய ஒரு நாளில் முடிஞ்சதுக்கு மட்டும்தான், ஒரு பாதி முடிஞ்சதுக்கு அவ்வளோதான். அது நிறைய இந்த மாதிரி சதுர்யுகங்கள் போயிட்டே இருக்கும். அப்போ அதை பற்றிலாம் ஜாஸ்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். கிருதயுகம், தைதாயுகம், தாவரியம், கலியுகம். இப்போ 28வது கலியுகம் நடக்கிறது. இப்போ அப்போ இந்த 14 மனுக்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஸ்வாயம்பூ, ஸ்வாரோச்சிஷ, உத்தம தாமச ரைவத, சாட்சுஷ, வைவஸ்வத. இப்போ நடக்கிறவர் வரப்போகிறது சாவர்ணி, தட்சசாவர்ணி, பிரம்மசாவர்ணி, தர்மசாவர்ணி, ருத்ரசாவர்ணி, தேவசாவர்ணி, இந்திரசாவர்ணி. இப்படி 14 மனுக்கள், 14 பேர். இந்த 14 மனுக்களும் எப்பவுமே கண்ணை திறந்தே இருப்பார்களாம். அவர் கண் மூடவே மூடாதாம். அப்பேற்பட்டவர்களான இந்த மகாத்மாக்களாக இருக்கிறதான மனுக்கள் கூட இறந்து போய் விடுவார்கள். இப்போ இருக்கிறதான வைவஸ்வத மனு என்பது சூரிய புத்திரன், சூரிய பகவானுடைய புத்திரன் இப்போ இருக்கக்கூடியவர். அவரோட ஆட்சியில் நம்ம இருக்கோம். இப்போ இப்படி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த மந்திரங்களில் ஆதிசங்கர பகவத்பாதர் யோசித்து எழுதி கொடுத்துருக்கார். இப்படிதான் பகவத்பாதர் அம்பாள் நமஸ்காரம் பண்ணி ஏந்திருந்துன்னு அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகம் தன்னுடைய புத்தி வழியாக உடம்புக்குள்ளே பிரவேசித்து அவருடைய திருநாக்கு வழியாக இந்த மந்திரங்களை, இந்த ஸ்தோத்திரங்களை எழுதி சொல்லி அம்பாளுக்கு சமர்ப்பணிக்கிறார். அம்பாள் அதை ஏற்று வாங்கி கொண்டு அனுகிரகாசிசத்தோட சங்கரனை பார்த்து தன்னுடைய புன்சிரிப்பினால அனுகிரகத்தை செய்கிறார். அந்த பராசக்தியை நாம் தினமும் ஒரு தடவையாவதும் ஓம் பராசக்தியே நமஹா அப்படின்னு சொல்லணும். பாலா திரிபுர சுந்தர்யே நமஹா அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல முடியும்? எல்லா நாமங்களும் அந்த சக்தியினுடைய நாமம். பவானி, மாதவி, பார்வதி, உமா, எண்ணற்ற நாமங்கள். ஒவ்வொரு நாமங்களுக்கும் ஒரு யுகம் பூராவும் அர்த்தவாக்கியானம் சொல்கிற அளவுக்கு சக்தியும் மகாத்மியம் இருக்கக்கூடியதான மந்திரங்கள். அப்பேற்பட்டதான மந்திரங்கள் எல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதர், அவரும் ஒரு உபாசிகர், அம்பாளை உபாசனை பண்ணி, இவெல்லாம் உபாசிகர்கள். இப்போ நாம் உப 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 உபாசிகர்கள். அப்பேற்பட்ட மகான்களுடைய அந்த உபாசனை பரம்பரையில் நம்மளும் ஒட்டின்னு இருக்கோம். பெரிய பாக்கியம். எந்த ஒரு ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறமோ அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் சக்தி ஆராதனையில் தாத்பரியம் ஏற்படும். தெரிந்துக்கோ முயற்சி பண்ணுறதுக்குள்ளதான ஒரு பாக்கியம் ஏற்படும். சிவலீலை எல்லாமே சக்தியிலே, சக்தியில் எல்லாமே சிவலீலை. சிவனுக்கும் சக்திக்கும் வித்தியாசம் இல்லை. அம்பாளை சொன்னால் சிவனை பற்றி தான் சொல்கிறோம், சிவன் சொன்னால் அம்பாளை பற்றி தான் சொல்கிறான். அவங்க 2 பேரும் ஒரு காயினோடு எடுபுற மாட்டோமா, மாற்றம் இல்லாத நிலை. அப்பேற்பட்டதான பெரிய 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 மந்திரங்களுடைய மகாத்மத்தை எல்லாம் கொண்டு பரிபூரிதமானது இந்த ஸ்தோத்திரம். விரஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி ஹரிராப்னோதி விரதிஹி விநாசம் கீநாசோ பஜதி தனதோ யாதி நிதனம் விதந்திரி மாஹேந்திரி விததிரவிசம்மீலிததுஷா மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி त्वत्पतिरसौ सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्।